நீங்க வந்து ஒரு கட்சியை தொடங்கிட்டு கடைசியில வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம நீதி வெல்லும் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரை வந்துட்டு இன்னைக்கு சிபிஐ கொண்டு போய் சப்மிட் பண்ண போகுது அப்படின்னா இதுல உங்களுடைய தண்டவாளம்லாம் வண்டவாளம் ஏறிடாதா? இது எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னே தெரியல. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்ன நோக்கம் அப்படின்னா, எப்படி அதிமுகவில் ஒரு பிரச்சனைனா நேரா டெல்லிக்கு போறாங்களோ, டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர்லேருந்து பாஜகவினுடைய தலைவர்கள்லேருந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டு அப்படியே அந்த கட்சியே திரும்பி போயிடுச்சு, அப்படியே மாற்றம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து கரூருக்கு போகிறதுக்கு எனக்கு இந்த வசதிகள் செஞ்சு கொடுங்க. இவர் தனி விமானத்தில் போவாராம். இவர் போகும்பொழுது எங்கேயுமே சிக்னல் இருக்கக்கூடாதான், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாதான், மக்கள் வந்து இவரை பார்த்துடக்கூடாதான், அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வச்சிடக்கூடாதான். யாரை பார்த்து பயப்படுறீங்க?